என்ன பார்க்குறீங்க? கதை இன்னும் முடியல, இப்போ தான் ஆரம்பிக்குது. இவனுக்கு ஒருத்தன் இதயம் கொடுத்தான் தெரியுமா? அவனுக்கு ஒரு பொண்டாட்டியும் புள்ளையும் இருந்திருக்கு. இவன் இந்த புள்ளையும் அந்த பொண்டாட்டியும் பார்க்கும்போதெல்லாம் இவனுக்குள்ளே இருக்கிற இதயம் பட்டு பட்டுன்னு துடிக்குமாமா. திடீர்னு அவன் அந்த புள்ளையோட அப்பா மாதிரியே மாறிடுவாங்க. கொஞ்ச நாளில் அந்த குழந்தைக்கும் இவனை பிடிச்சி போய் 2 பேருமே அப்பா புள்ள மாதிரியே மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இதயம் கொடுத்த அவங்களோட வைஃப் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணையவே இவன் காதலிச்சு அவங்களவே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கொஞ்ச நாள் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க ட்விஸ்டே. அப்படியே என்ன நடந்துச்சு? இந்த பொண்ணோட புருஷனோட இதயம் தான் ஆதிக்கே வச்சிருக்காங்கன்னு அந்த பொண்ணுக்கே தெரியாது. ஆனால் இது எல்லாமே ஒரு நாள் தெரிய வந்தப்போ தான் அந்த குடும்பமே சேர்ந்து ஆதிக்கிட்டேருந்தே இந்த விஷயத்தை மறைச்சிருக்காங்கன்றதே தெரிய வரும். காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்டாட்டி ஒரு பக்கம், அவனை அப்பா வயதுக்கிட்ட குழந்தை ஒரு பக்கம், 2 பேருமே அவன் மேலே உசிரை வச்சிருக்கும் போது இந்த விஷயத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் குற்ற உணர்ச்சியில் துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதனால தூங்காமல் இருந்திருக்கான். இல்லை ஆர்வம் ஆயிட்டிங்க போல சொல்கிறேன் இருங்க. அவன் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆதியை காப்பாற்றுறதுக்கு அவன் குடும்பம் பண்ண தப்புக்கெல்லாம் அவனும் ஒரு காரணமாக இருப்பானு இவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு இவனை விட்டுட்டு போயிருச்சுங்க. நீங்களே சொல்லுங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்ண தப்புக்கு இவன் என்ன பண்ணுவான்? அது எப்படிங்க? ஒரு பக்கம் மட்டும் கதையை கேட்டு நீங்க அந்த பொண்ணை தப்பா நினைக்கலாம். அந்த பொண்ணு சைடும் நீங்க கேட்டிருந்தா உங்க ஃப்ரெண்டு எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதானே, ஒரு பொண்ணு என்னைக்கு இன்னொரு பொண்ணை விட்டு கொடுத்துருக்கீங்க? நான் அப்படி சொல்லல. 2 சைடும் விசாரிச்சதானே நியாயம் எது அநியாயம் எதுன்னு தெரியும். அந்த மாதிரிலாம் கிடையாது. என் ஃப்ரெண்டு நல்லவன். அந்த பொண்ணு மேலே தாங்க தப்பு. என்ன நடந்தாலும் சரிங்க, அவனை விட்டு போயிருக்க கூடாது. சரி, யார் யாரை விட்டு போனா எனக்கு என்ன? உங்க ஃப்ரெண்டு காணுமேன்னு கேட்டேன். அதுக்கு நான் ஏன் இந்த கதையெல்லாம் கேட்கணும்? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அவன் பாவம் தெரியுமா? அவனுக்கு 2-3 நாளாக திரும்பவும் ஹார்ட்ல பெயின் வர ஆரம்பிச்சிருக்கு. ஐயோ, என்னாச்சு? நான் தான் டவுன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன். அவனுக்கு முன்னாடி மாதிரியே மறுபடியும் இதய துடுப்பில் ஏதோ பிரச்சனை இருக்காமா. அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ண அதே ஹாஸ்பிட்டலில் போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு மருந்து வாங்க போயிருக்கான். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நானும் 2-3 நாள் கூப்பிட்டு இருக்கேன், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். எனக்கு அவன் வீட்டில் யார் நம்பரும் தெரியாது. 2-3 நாள் பார்ப்பேங்க. அவன் ஃபோன் எடுக்கலைன்னா நானே நேரில் போய் பார்த்துடலான்ட்டு இருக்கேன்.